பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மார்க்கத்துடைய ஆதாரங்கள்: 1வது குர்ஆனு, 2வது ஹதீஸு, 3வது இஜ்மா, 4வது கியாஸு. இப்போ இந்த சில வார்த்தைகள் அப்படியே தமிழில் மொழிபெயர்க்க முடியாது. இப்போ மொழிபெயர்ப்பு செய்கிறப்ப அப்படியே அரபியில் யூஸ் பண்ணிக்குவோம். லா நஸ்ஸ அப்படின்னா குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாதது, உரைசார் திருப்பு இல்லாதது, ஆதாரம் இல்லாதது. அதே போல் வாக்கியத்துனா நிகழ்வு. அடுத்தது தௌஃபீஃப்னா பெற்றவங்கள பார்த்து சீன்னு சொல்கிறோம்ல, சீ வாய்மூடு அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த ரியாக்ஷன், சீங்கிற அந்த ரியாக்ஷன், இதுக்கு பேர் தான் என்னது, தௌஃபீஃபு. ஈதானா நோவினை, வேதனை, அந்த மாதிரி அர்த்தம். லர்புனா அடிக்கிறது, தாகிலுன்னா நுழையக்கூடியது. அப்புறம் வேறு என்ன, நபீதுனா ஏதாச்சும் ஒரு பொருளை ஊற போட்டு அதிலேருந்து அந்த ஊற போட்டு அந்த தண்ணியை குடித்து போதையை கிடைக்க செய்கிறது தான் நபீது. உதாரணமாக பேரிச்சம்பழத்தை தண்ணியில் ஊற போட்டு அதில் போதை வர மாதிரி பண்ணுவாங்க, இதுக்கு பேர் நபீது. அடுத்தது என்ன இருக்குது, இஸ்கார்னா போதை. சரி, ஓகே. கியாஸ் என்பது இலுகாக்கு வாக்கியத்தின் ஒரு நிகழ்வை இணைப்பது. லா நஸ்ஸ குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லையே அந்த நிகழ்வை இணைப்பது. அலா ஹுக்குமிஹா எந்த சட்டத்தின் எந்த தீர்ப்பின் மீது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லையோ அந்த நிகழ்வை இணைப்பது. பி வாக்கியத்தின் ஒரு நிகழ்வை கொண்டு இணைப்பது. வரத வந்திருக்கிறது. பி ஹுக்குமிஹா எந்த தீர்ப்பில் நஸ்ஸு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் வந்திருக்கிறதோ, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் வந்த ஒரு தீர்ப்பை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் வராத ஒரு தீர்ப்பை மீது இணைப்பது. அதற்கு பேர் தான் கியாஸ். இல்லத்தி ஒரு காரணத்திற்காக, தஜ்மா உஹ்மா அந்த இரண்டும் ஒன்று சேர்த்து கொள்ளும். ஃபில் ஹுக்மி சட்டத்திலே ஒன்று சேர்த்து கொள்ளுமே அந்த ஒரு காரணத்திற்காக. இப்போ தாலிக்கு அதுவாகிறது. தஹ்ரீமில் லர்பில் வாலிதைனி. தஹ்ரீம்னா ஹராமாக்கி வைப்பதை போல, லர்பி அடிப்பதை, வாலிதைனி பெற்றோர்களை அடிப்பதை ஹராமாக்கி வைப்பதை போல, கியாசன் அல தஹ்ரீமி தஃபுஃபில் அஹ்மா அந்த இருவரையும் தௌஃபீப் செய்வதை ஹராமாக்கி வைப்பதன் மீது கியாஸாக பெற்றோர்களை அடிப்பதை ஹராமாக்கி வைத்திருப்பதை போல. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு விஷயத்து ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், தேடிட்டுருப்போம். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் டைரெக்டாக கிடைக்காது. அப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் குர்ஆன் ஹதீஸு ஆதாரம் இருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு நமக்கு ஆதாரம் இல்லாத விஷயத்தில் தீர்ப்பு எடுக்கிறதுக்கு பேர் தான் கியாஸு. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ குர்ஆனில் வருது, குர்ஆனில் பெற்றோர்களை அடிக்கலாமா அப்படின்னு குர்ஆனில் இருக்கா அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துலையும் பெற்றோர்களை அடிப்பதை பற்றி குர்ஆனில் இல்லை. ஆனால் குர்ஆனில் இருக்குது, நீங்கள் உங்கள் பெற்றோர்களை சீ என்று கூட சொல்லாதீர்கள் அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. அப்போ இதை ஆதாரமாக வச்சு அடிக்கிறத நம்ம ஹராமுன்னு சொல்கிறோம். அப்போ சீன்னு சொன்னாலும் பெற்றவங்களோட மனசு நோவும். சீன்னு சொல்லும்போதே பெற்றோட மனசு நோவுனா அப்போ அடிக்கிறதுல இன்னும் அதிகமாக மனசு நோவும். இப்போ ரெண்டுலேயுமே சீன்னு சொல்கிறதுலேயும் பெற்றோர்களுக்கு வேதனை இருக்கிறது, அடிப்பதிலேயும் பெற்றோர்களுக்கு வேதனை இருக்கிறது. அப்போ சீன்னு சொல்கிறதையே வேணாம் அல்லாஹ் தடுத்து வச்சுருந்தான் அப்படின்னா அடிக்கிறத பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி சட்டம் எடுக்கிறதுக்கு பேர் தான் கியாஸு. வார்த்தை லென்த்தாக வரும், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சிடும். உதாரணத்தை வச்சு வாசகத்தை அமைச்சிக்கிங்க. அடுத்து லி இல்லத்தின் ஈதாயி நோவினையின் காரணத்திற்காக. ஃபீஹிமா அந்த ரெண்டிலேயும், அதாவது தௌஃபீக் செய்வதிலேயும் அடிப்பதிலேயும் உள்ள நோவினையின் காரணத்திற்காக. பல் என்றாலும் ஈதாவு நோவினையாகிறது, அழுகரு மிக வெளிப்படையானது, ஃபில் அர்பி அடிப்பதிலே மிக வெளிப்படையானது, பஹு அதுவாகிறது, தாகிரம் நுழையக்கூடியதாக இருக்கும், பில் ஊலா முதலாவதிலே நுழையக்கூடியதாக இருக்கும்.
அப்போ தௌஃபீஃப்னு சொன்னால் அதில் வேதனை கம்மி, அடிக்கிறதுல வேதனை அதிகம். அப்போ வேதனை கம்மியான விஷயத்தையே அல்லாஹ் ஹராமாக்கி வச்சுருக்கானா, வேதனை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. நம்ம அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம், பெற்றோரை அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த ஊலாங்கிறது வந்து அடிக்கிறது லர்பில் ஃபஹு அதுவாயிரும் தாய் நுழையக்கூடியதாக இருக்கும். ஊலா முதலாவதை கொண்டு நுழையக்கூடியதாக இருக்கும்னா அடிப்பதை கொண்டு நுழையக்கூடியதாக இருக்கும். அடுத்து கௌலு தலா அல்லா தாலாடு சொல் ஃபலா தக்குல் நீங்கள் ஃபலா தக்குல் சொல்லாதே லஹுமா அந்த இருவருக்கும் உஃபின் உஃப் என்று கூட என்ன பண்ணாது சொல்லாது. இது நம்ம அரபி பாஷையில் உஃப்பு, நம்ம பாஷையில் என்ன பண்ணுவோம், சி வாய்முடி அப்படிமா. அதுபோல் அது ஃபஸ்ட்டு உதாரணம் கொடுத்துட்டாங்க. அடுத்து 2வது உதாரணம் கொடுக்குறாங்க. கியாஸுக்கு ஃபஸ்ட்டு உதாரணம் முடிஞ்சு. இப்போ 2வது உதாரணம் தஹ்ரீமி நபீதை ஹராமாக்கி வைத்ததை போல கியாசன் அல தஹ்ரீமி ஹமுரை ஹராமாக்கி வைப்பதின் மீது கியாஸாக நபீதை ஹராமாக்கி வைத்ததை போல. அப்போ இந்த நபீதை எதை வச்சு ஹராமாக்கி வைத்திருக்காங்க அப்படின்னா, சாராயத்தை ஹராமாக்கி வச்சதை கியாஸ் எடுத்து நபீதை ஹராமாக்கி வைத்திருக்கிறார்கள். ஜாமியில் இஸ்காரி போதையை ஒன்று சேர்ப்பது கொண்டு. அப்போ நபீதுலேயும் போதை வரும், சாராயத்துலேயும் போதை வரும். சாராயத்தை பற்றி சாராயம் ஹராம்னு குர்ஆனில் இருக்குது, நபீது ஹராம்னு குர்ஆனில் இல்லை. அப்போ ரெண்டுலேயுமே போதை இருக்குது. அப்போ இந்த போதையை மையமாக வச்சு இந்த நபீதும் ஹராம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. சரி, இப்போ நபீது ஆகிறது தாகிலுன் நுழையக்கூடியதாக இருக்கும். பில் கியாஸ் என்பதை கொண்டு நுழையக்கூடியதாக இருக்கும். நபீது ஹராம் என்பது கியாஸின் சாராயத்தின் மீது கியாஸ் பிடித்து ஹராம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அல்லா தாலா சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு நிச்சயமாக மதுவாகிறது, வல் மைசரு சூதாட்டமாகிறது, வல் அன்சாபு சிலை வணக்கமாகிறது, வல் அஜ்லாமு அந்த அம்பர் குறிப்பார்ப்பதாகிறது, ரிஜிசுன் அது ரிஜிசுன் அருவறுப்பானதாக இருக்கும். மீன் அமளி சைத்தானுடைய செயலிலிருந்து உள்ள அருவறுப்பாக இருக்கும். பஜித்தனி பூஹு நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லை அல்லக்கும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகக்கூடும். ஓகேவா? அப்போ கியாஸ் அப்படின்னா ஒரு விஷயம் அது ஹராம்ங்கிறதுக்கு அதில் வார்த்தை இருக்காது. கியாஸ் அப்படின்னா ஒரு தீர்ப்பில் நம்ம ஒரு தீர்ப்பு தேடுறோம். அப்போ பெற்றவர்களை அடிக்கலாமா அப்படின்னு நம்ம தீர்ப்பு தேடுறோம். பெற்றவர்களை அடிக்கக்கூடாதுன்னு குர்ஆனில் வாசகம் எந்த இடத்துலையுமே இல்லை. ஆனால் அவரை சீன்னு சொல்லாதீங்கன்னு இருக்குது. அப்போ இந்த சீன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறத வச்சு பெற்றவங்கள அடிக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறோம். சீன்னு சொன்னால் மனசை வேதனைப்படுத்தும், அடிக்கிறதும் பெற்றவங்கள அவங்களோட மனசை அடிக்கிறதும் பெற்றவங்கள நோயினப்படுத்தும். அப்போ சரி, இதுதான் குர்ஆனில் இருக்குது, சீன்னு சொல்லாதீங்க, அதை வச்சா ஏன் இது கியாஸ்ன்னு சொல்கிறீங்க? கியாஸ்ன்னு சொல்லாமல் குர்ஆனில் இருக்குதுன்னே சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னா, குர்ஆனில் இருக்குதுன்னு சொன்னால் வார்த்தை டைரெக்டாக இருக்கணும். டைரெக்டாக இல்லாதப்போ அதில் குர்ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கியாஸோட அமைப்பில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். சில பேர் கியாஸ் கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, வார்த்தைகள் தான் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் எதுக்கு கியாஸ்ன்னு ஒரு வார்த்தை உண்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறத. சில பேர் குர்ஆன் மட்டும்தான், ஹதீஸ் கூடாதுங்கிறாங்க. சில பேர் குர்ஆன் ஹதீஸும் கூடும், அதை வச்சு நம்ம பின்பற்றலாம், இஜ்மா கூடாதுங்கிறாங்க. இன்னும் சில பேர் இஜ்மா கூடும், கியாஸு கூடாதுங்கிறாங்க. ஆனால் எல்லோருமே பேர் வச்சாலும் பேர் வைக்காட்டியும் அவங்கள்ட்ட இஜ்மா செய்கிற பழக்கம் இருக்குது, அவங்கள்ட்ட கியாஸ் செய்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் பேர் வச்சது மட்டும்தான் அங்கே பிரச்சனை. சரி, ஓகே, மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஆகிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.